வெல்கம் டு கவிதா ரெசிபி தமிழ். இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப அருமையான, ரொம்ப சுவையான ஒரு சிக்கன் குழம்பும் சிக்கன் 65யும் எப்படி செய்யலாங்கிறத வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்கிறதுக்கு 1 கிலோ சிக்கன் எடுத்துருக்கு. இந்த சிக்கனை வந்து நல்லா கழுவிட்டு மஞ்சத்தூள் போட்டு திரும்பவும் கழுவிக்கங்க. இந்த சிக்கனில் பாதி பாதி தனியாக எடுத்து வச்சிடுறேன். பாதி சிக்கன் வந்து குழம்பு செய்கிறதுக்கு இல்லைன்னா கிரேவி மாதிரி கூட செஞ்சுக்கலாம். சிக்கன் 65 மசாலா போட்டு ஊற வைக்க போகிறேன். 1 மணி நேரம் ஊறினா போதும். அந்த மசாலா வந்து என்னென்ன சேர்த்துருக்கோமோ நாங்கள் ஆல்ரெடி சேனலில் அப்லோடு பண்ணியிருக்கோம். நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தனி மிளகாத்தூள், மைதா 1 ஸ்பூன், அரிசி மாவு 1 ஸ்பூன், கரம் மசாலா, 1 முட்டை, கார்ன்ஃப்ளவர் மாவு, உப்பு தேவைக்கு ஏற்ற மாதிரி இதை சேர்த்து நல்லா கலந்து 1 மணி நேரம் ஊற வச்சுட்டு தான் வறுக்க போகிறேன். இப்போ தனியாக ஊற வச்சுருக்கேன். 1 மணி நேரம் ஆகட்டும். இப்போ பாதி சிக்கன் கிரேவி செய்கிறதுக்காண்டி எடுத்து வச்சுருக்கோம். இதுக்கு தேவையான பொருள் வந்து பெரிய வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், 2 தக்காளி, இஞ்சி பூண்டு விழுது, பச்சை மிளகா, கருவேப்பிலை, இதை வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம். இப்போ ஒரு அடிக்கனமான பாத்திரத்தை எடுத்து சிக்கன் கிரேவி இல்லைன்னா சிக்கன் குழம்பு மாதிரி செஞ்சுக்கலான்னு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஸ்டவ்வை பற்ற வச்சு தேவைக்கு ஏற்ற மாதிரி எண்ணெய் சேர்த்துருக்கோம். எண்ணெய் வந்து 1 குழிக்கரண்டி இல்லைன்னா அதுக்கு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கறிக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கல்பாசி, அன்னாசிப்பூ, சாதிப்பத்திரி, 2 கிராம்பு, ஏலக்காய், வீட்டில் என்ன இருக்கோ அதை சேர்த்து நல்லா எண்ணெயில் நல்லா பொரிய விடுங்க. பொரியறதுக்கு 1 நிமிஷம் ஆகும். பொரிஞ்சதுக்கு பின்னாடி நல்லா வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சுட்டு வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும். வதங்கினாத்தே இந்த சிக்கனுடைய வாசனையும் நல்லா வரும். அதனால் நல்லா வெங்காயத்தை நல்லா வதக்கணும். வதங்கிறதுக்கு ஒரு 2 நிமிஷம் ஆகும். 2, 3 நிமிஷம் ஆகும். அதனால் நீங்கள் ஸ்டவ்வை கம்மி பண்ணி வச்சுட்டு பொறுமையாக நல்லா வதக்கிக்கோங்க. வதங்கணும். வெங்காயம் கண்ணாடி பக்குவத்துக்கு நல்லா வதங்கிட்டு கலர் மாதிரி வரணும். அந்தளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கிட்டு இது கூடவே இஞ்சி பூண்டு விழுது சேர்க்கணும். அதுக்கு முன்னாடி நான் பச்சை மிளகா 2 சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு விழுது ஒரு 2 ஸ்பூனுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. பாத்திரத்தில் ஒட்டாத அளவுக்கு. இப்போ இஞ்சி பூண்டு விழுது நல்லா வதங்கிருச்சு. இப்போ இது கூட கருவேப்பிலை சேர்த்துட்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை சேர்த்து தக்காளி வதங்குறதுக்கு ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் ஆகும். ஸ்டவ்வை கம்மி பண்ணி வச்சு நல்லா கிளறி கொடுங்க. இது வதங்குறதுக்கு உப்பு, கல் உப்பு கொஞ்சம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். நல்லா அந்த அளவுக்கு வதங்கணும். வதங்கினாத்தே நம்ம சிக்கன் வந்து நல்லா கிரேவியாக வரும். அந்தளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ சிக்கனை சேர்த்துக்கலாம். சிக்கன் வந்து கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்க சிக்கனை இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்து இப்போ சிக்கனுக்கு ஆல்ரெடி நம்ம உப்பு சேர்த்துட்டோம். தக்காளி வதங்குறப்ப கம்மியாக தான் சேர்த்துருக்கோம். இப்போ சிக்கனுக்கு வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் திரும்பவும். இப்போ நல்லா சிக்கனை வந்து நல்லா அந்த எண்ணெயிலே நல்லா பிரட்டி விட்டுக்கோங்க. நல்லா பிரட்டி நல்லா மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே நல்லா ஏற்கனவே நம்ம சிக்கனில் வந்து நீர் சத்து இருக்கும். தக்காளி வெங்காயம் வதக்குறப்பையும் நீர் சத்து இருக்கும். அது கூட வேக விடுங்க. வேக விடுறப்ப அந்த டேஸ்ட்டே வேறு மாதிரி இருக்கும். வதக்கிற விதத்தே இருக்குது. நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அந்த மாதிரி தூள் உப்பு இல்லைன்னா கல் உப்பு எந்த உப்பு இருந்தாலும் பரவாயில்ல. இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. ஆல்ரெடி மஞ்சத்தூள் வந்து போட்டு கழுவி வச்சுட்டேன். ஏற்கனவே மசாலாவுலேயே நாங்கள் மஞ்சத்தூள் சேர்த்து தான் அரைச்சி வச்சுருப்போம். அதனால் நான் இடையில மஞ்சத்தூள்லாம் சேர்க்குறது இல்லை. நீங்கள் தேவைப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கோங்க இந்த டயத்தில்.
ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமாக வச்சுட்டு மூடி போட்டு வச்சுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஆகணும். அதுவரை நீங்கள் இடையில இடையில மூடியை திறந்து பார்த்து செக் பண்ணி கிளறி விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள், நல்லா தண்ணியாக இருக்குது. தண்ணியே ஊற்றலாம், ஆனால் தண்ணியாக இருக்குது. நான் வீட்டில் ஏற்கனவே வீட்டில் இருக்க பொடி மிளகாத்தூள், காஷ்மீர் சில்லி, குழம்புத்தூள் வீட்டில் அரைச்ச பொடி தான், அதைத்தையும் போட்டு நல்லா கிளறி விட்டுருக்கேன். வீட்டிலே அரைச்ச கறி மசாலா கொஞ்சம் சேர்த்து இது கூட சேர்க்கலான்னு இருக்கேன். கறி மசாலா, கரம் மசாலா சேர்த்துக்கலாம். நான் சேர்க்கலை. ஏன்னா நான் சிக்கன் குழம்பு பொடி வந்து நான் கடையில் வாங்கின பொடி சேர்க்க போகிறேன். அதனால் நான் இதை சேர்த்துக்கலை. மசாலாவில் எல்லாம் கலந்துருக்கு. அதனால் நான் சேர்த்துக்காமல் ஒரு 2 ஸ்பூனுக்கு ஏற்ற மாதிரி இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டு, இதான் தண்ணி தேவைக்கு ஏற்ற மாதிரி தண்ணி கூட்டி குறைச்சி சேர்த்து இந்த மாதிரி கலந்து விட்டு, திரும்பவும் மசாலா உப்பு எல்லாம் சேர்கிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கணும். மசாலாவை ஒரு பரட்டிட்டு தண்ணி ஊற்றிக்கலாம். தேவைக்கு ஏற்ற மாதிரி தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ காரம், உப்பு எல்லாம் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு, எதுவும் கம்மியாக இருந்தால் நீங்கள் கூட்டி குறைச்சி இப்போ சேர்த்துக்கலாம். இப்போ எனக்கு கரெக்டாக இருக்குது. அதனால் நான் மூடி போட்டு வச்சு ஒரு 5 நிமிஷம், ஒரு 6 நிமிஷம் அப்படியே வேக விட்டுக்கலாம். ஏன்னா மசாலாலாம் நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு இந்த மாதிரி இந்த ஸ்டேஜில் வரணும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு வந்திருக்கு. இதே கரெக்டான பக்குவம். இப்போ வந்து ஒரு 2 நிமிஷம் கழித்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கிடலாம். இப்போ சிக்கன் 65 ஏற்கனவே நம்ம ஊற வச்சுருந்தேன். சிக்கன் 65 செய்கிறதுக்காண்டி ஊற வச்சுருந்தேன். இப்போ வந்து மத்தியானத்துக்கு நமக்கு எவ்வளோ தேவையோ அதை மட்டும் பொரிச்சு எடுத்துக்கலான்னு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ எண்ணெய் தேவைக்கு ஏற்ற மாதிரி எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா எண்ணெய் சூடானதுக்கு பின்னாடி ஒவ்வொரு சிக்கனாக எடுத்து நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் அப்படியே எண்ணெயில் திருப்பாமல் விடுங்க. அப்புறம் திருப்பி போட்டுக்கலாம். மசாலா எதுவுமே எண்ணெயில் உதிராமல் இருக்கும். ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கு பின்னாடி இப்போ திருப்பி விட்டுக்கலாம். ஒன்றா திருப்பி விட்றப்ப மசாலா எதுவுமே உதிரலை, நல்லாயிருக்கு. இந்த மாதிரி ஊறணும். ஊறினாதே மசாலா எல்லாம் எல்லா பக்கமும் சேர்ந்து இந்த மாதிரி ஒட்டி வரும். இப்போ நல்லா திருப்பி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி இந்த அளவுக்கு நல்லா கலர் மாதிரி வரணும். இப்போ வெளிப்பக்கம் வெந்து உள்பக்கம் வேகாமல் இருக்கக்கூடாது. அதனால் நீங்கள் ஸ்டவ்வை கம்மி பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி பொறுமையாக ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் அப்படியே வேக விட்டு தான் எடுக்கணும். சிக்கன் 65 ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு தட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க. மீதமுள்ள சிக்கனை வந்து நான் நைட்டுக்கு செஞ்சுக்கிறலாம்னு வச்சுருக்கேன். இப்போ தேவையானதான் போட்டு இந்த மாதிரி செஞ்சு திரும்பவும் பொரிச்சுக்கலான்ட்டு ஒரு 4-5 பீஸ் சேர்த்து எண்ணெயில் பொரிச்சு எடுக்கலான்னு பொரிக்கிறேன். அதே மாதிரி தான் ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் அப்படியே எண்ணெயில் விட்டுட்டு திருப்பி வேக போட்டுக்கோங்க. ஸ்டவ்வை வந்து கூட்டி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கடாயில் நம்ம செய்கிறப்ப இவ்வளோ எண்ணெய்
தேவைப்படுது. நம்ம தோசை கல்லுனா ரொம்ப கம்மியாக தான் எண்ணெய் செலவாகும். நீ எப்படி செஞ்சாலும் பரவாயில்ல. இப்போ சிக்கன் 65 ரெடி ஆயிருச்சு. இப்போ சிக்கன் குழம்பு, சிக்கன் 65 ரெடி ஆயிருச்சு. இன்னைக்கு சண்டே சமையல் இதுதான். இப்போ சாப்பாட்டுக்கு வந்து சிக்கன் குழம்பு, சிக்கன் 65 எடுத்து வச்சிருக்கு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, ஹைப் பண்ணிருங்க.